ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நியூஸ் வேர்ல்டு வைடில் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் இப்போ பார்ப்போம். அந்த ட்ரெண்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லியான்ற கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் மூலயமா பெரிய ரீச் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மூவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க தந்தையை வந்துட்டு கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் இன்னைக்கு காலையில் மாரடைப்பின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு. ஸோ அந்த நியூஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்களோட நேட்டிவ் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அவங்க நியூஸ் பெரிய ஒரு சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் பிக் பாஸ் சீசன் 3 அப்படின்ற ஷோ மூலயமா அவங்கள வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு மூலயமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவங்க தான் லாஸ்ட்லியாக மரியாதை செஞ்சோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா, கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் கிடைக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் ஷோவில் என்ட்ரி ஆகிருக்காங்க. அதில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸில் இவங்களும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற லெவலில் வந்து கடைசி வரைக்கும் எலிமினேட் ஆகாமல் நம்ம சீசனில் இருந்துட்டு 3rd பிளேஸ் எடுத்தவங்க. லாஸ்ட்லியாக வந்துட்டு என்னதான் சீசன் 3ல் 3rd பிளேஸ் வரைக்கும் வந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு சீசனோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க இருந்தாங்கன்ற அடையாளத்தை வந்துட்டு அவங்களால எப்படி வெளிப்படுத்தணுன்றது தெரியாமல் இருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கொஞ்சம் அவங்க பேசுகிறத வச்சுட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட தமிழுக்காக அவங்க கொஞ்சம் அட்ராக்ட் ஆனாங்க. தமிழ் மக்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க. ஸோ அந்த வச்சுட்டு அந்த பேஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஃபேன் பேஜஸ்ன்ற நிறையா இது ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் பார்த்துருவாங்க, ட்ரால் வீடியோஸ், மீம்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மூலயமா கொஞ்சம் பெரிய அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்களோட நேட்டிவ் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அவங்க நியூஸ் பெரிய ஒரு சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் பிக் பாஸ் சீசன் 3 அப்படின்ற ஷோ மூலயமா அவங்கள வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு மூலயமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவங்க தான் லாஸ்ட்லியாக மரியாதை செஞ்சோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா, கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் கிடைக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் ஷோவில் என்ட்ரி ஆகிருக்காங்க. அதில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸில் இவங்களும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற லெவலில் வந்து கடைசி வரைக்கும் எலிமினேட் ஆகாமல் நம்ம சீசனில் இருந்துட்டு 3rd பிளேஸ் எடுத்தவங்க. பேசுகிற தமிழாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு வசீகரா சாங் வந்துட்டு ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு டிக்டாக்காக இருக்கட்டும், டப் ஸ்மாஷாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி அவங்க பாடி கொஞ்சம் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் ட்ரெண்டிங்கில் வந்து லாஸ்ட்லியாக வந்து என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு நாள் அப்புறம் அக்னி தேவின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்காங்க. இப்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படத்தில் ஹர்பஜன் சிங்கோட இணைந்து நடிச்சிருக்கோம். நம்ம நியூஸ் என்னன்றதுக்கு அவங்க சிறு வயதில் இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் ஷோவில் வந்துட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் டாஸ்க்ன்ற எபிசோடில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சர்ப்ரைஸாக பிக் பாஸ் மூலமா உள்ளே வந்தாங்க. அந்த டைமில் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவை பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு ரொம்ப காட்டி அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி 2 பேரும் மிக சந்தோஷமாக இருந்ததை நம்ம வந்துட்டு அந்த எபிசோடில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லாஸ்ட்லியா ப்ளஸ் கவினோட இஷ்யூ வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வந்தவொடனே அவங்க அன்பெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்த நோக்கம் வந்துட்டு எதுக்குன்றது உனக்கு தெரியும். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வேணாம், உன்னோட நோக்கத்தை மட்டும் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்ததையும் நம்ம வார்னிங் கொடுத்ததையும் பார்த்தோம். லாஸ்ட்லியோட தந்தையை பற்றின நியூஸ் வந்துட்டு அந்த லாஸ்ட் சீசன் அந்த எபிசோடோட நமக்கு எல்லாருமே மறந்துருப்போம், அவங்க அப்பா யாருன்றதையும் மறந்துருப்போம். இன்றைக்கி காலையில் அவங்க வந்து கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு அவங்க ஒர்க்கிங் டைமில் மேசிவ் அட்டாக் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் தான் இப்போதைக்கு நம்ம எல்லா சேனல்லையும் ட்ரெண்டிங் ஆகுது. பிக் பாஸ் சீசன் 3ல் வந்துட்டு லாஸ்ட்லியாக என்ட்ரி ஆனதப்போ வந்துட்டு இயக்குனர் சேரனை பார்த்தோன்னே தன் தந்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன லாஸ்ட்லியாக வந்துட்டு அவங்களோட அன்பை வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு அப்பான்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து அவங்கள சேரப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க.
ஸோ அவர் வந்துட்டு இயக்குனர் சேரன் வந்துட்டு லாஸ்ட்லியாவோட தந்தை மரணத்திற்காக தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்துட்டு அவரோட கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க அப்பாவோட கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மூலியமாக இப்போ நம்மளும் அவங்க அப்பாவுக்கு நம்ம கண்டோலன்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் அரண்ராம் சைனிங் ஆஃப்.